ஃபியூச்சர் அகாடமி மாணவர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய 1 in 10 சீரீஸ்ல இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் உள்ள தொல்லியல் ஆய்வு தளங்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் சைட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய தளங்கள் அது எந்த மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு, அது மட்டும் இல்லாமல் அது எந்த காலகட்டத்தை சார்ந்தது அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் சேர்த்து பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய கொற்கை கொற்கையை பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஆரம்ப வரலாற்று காலத்தை சார்ந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்து பாஞ்சாலங்குறிச்சி, இதுவும் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இது நவீன காலம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய மாடர்ன் ஏஜை சார்ந்தது. ஸோ அதுக்கடுத்து வசவசமுத்திரம் செங்கல்பட்டு மாவட்டத்துல இருக்கு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வரலாற்றினுடைய ஆரம்ப காலகட்டத்தை சார்ந்தது. ஸோ அதுக்கடுத்து ஆனைமலை கோயம்புத்தூர்ல இருக்கு. இது மெகாலித்திக் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய பெருங்கற்காலத்தை சார்ந்தது. ஸோ அதுக்கடுத்து பல்லவமேடு காஞ்சிபுரத்துல இருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் மிடிவல் பீரியட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இடைக்காலகட்டத்தை சார்ந்தது. அதுக்கடுத்து கரூர் மாவட்டம் தான். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய வரலாற்றினுடைய ஆரம்ப காலகட்டத்தை சார்ந்தது. ஸோ அதுக்கடுத்து பனையகுளம் தர்மபுரியில இருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் வரலாற்றினுடைய ஆரம்ப காலகட்டத்தை சார்ந்த ஒரு தொல்லியல் ஆய்வு இடமா நம்ம பார்க்கிறோம். ஸோ அதுக்கு அடுத்து வழுவம்பாடி. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்ல இருக்கு. ஸோ இதுவும் ஒரு இடைக்காலகட்டத்தை சார்ந்தது. கோவலன் பொத்தல் மதுரையில இருக்கு. மெகாலித்திக் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய பெருங்கற்காலத்தை சார்ந்தது. தொண்டி ராமநாதபுரம் மாவட்டத்துல இருக்கு. இயர்லி ஹிஸ்டாரிக் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஆரம்ப வரலாற்று காலத்தை சார்ந்தது. கங்கை கொண்ட சோழபுரம் அரியலூர் மாவட்டத்துல இருக்கு. மிடிவல் பீரியட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இடைக்காலகட்டத்தை சார்ந்தது. கண்ணனூர் திருச்சியில இருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் மிடிவல் ஏஜ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இடைக்காலகட்டத்தை சார்ந்தது. குறும்பன்பேடு தஞ்சாவூர்ல இருக்கு. இதுவும் ஒரு இடைக்காலகட்டத்தை சார்ந்த தொல்லியல் ஆய்வு இடமா பாக்குறோம். பழையாறை தஞ்சாவூர் மாவட்டத்துல இருக்கு. இதுவும் ஒரு மிடிவல் பீரியட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இடைக்காலகட்டத்தை சார்ந்த ஒரு தொல்லியல் ஆய்வு இடமா நம்ம பாக்குறோம். ஸோ அதுக்கடுத்து அழகன்குளம் ராமநாதபுரம் மாவட்டத்துல இருக்கு. இதுவும் ஒரு இயர்லி ஹிஸ்டாரிக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வரலாற்றினுடைய ஆரம்ப காலகட்டத்தை சார்ந்த ஒரு தொல்லியல் இடமா பாக்குறோம். ஸோ அதுக்கடுத்து திருக்கோவிலூர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல இருக்கு. இங்க இருக்கக்கூடிய வரலாற்றினுடைய ஆரம்ப காலகட்டத்தை சார்ந்த ஒரு தொல்லியல் இடமா இதை நம்ம பாக்குறோம். ஸோ அதுக்கடுத்து கொடுமணல் ஈரோடு மாவட்டத்துல இருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் மெகாலித்திக் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய பெருங்கற்காலம் மற்றும் வரலாற்றினுடைய ஆரம்ப காலகட்டத்தை சார்ந்த ஒரு தொல்லியல் ஆய்வு இடமா நம்ம பாக்குறோம். சேந்தமங்கலம் விழுப்புரம் மாவட்டத்துல இருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் மிடிவல் பீரியட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இடைக்காலகட்டத்தை சார்ந்தது. படவீடு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் திருவண்ணாமலையில இருக்கு. இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிடிவல் பீரியட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இடைக்காலகட்டத்தை சார்ந்தது. தீர்த்தங்கள் விருதுநகர் மாவட்டத்துல இருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் மைக்ரோலித்திக் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய நுண் கற்காலத்தை சார்ந்தது. பூம்புகார் இதை பொறுத்த வரைக்கும் மயிலாடுதுறை மாவட்டத்துல இருக்கு. இங்க இருக்கக்கூடிய வரலாற்றினுடைய ஆரம்ப காலகட்டத்தை சார்ந்த ஒரு தொல்லியல் ஆய்வு இடமா இதை நாம பாக்குறோம். மாளிகை மேடு இதை பொறுத்த வரைக்கும் கடலூர் மாவட்டத்துல இருக்கு. இங்க இருக்கக்கூடிய வரலாற்றினுடைய ஆரம்ப காலகட்டத்துல சேர்ந்த ஒரு தலமா இதை நம்ம பாக்குறோம். ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா தெருவுவேலி. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ராமநாதபுரம் மாவட்டத்துல இருக்கு. இயர்லி ஹிஸ்டாரிக் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய வரலாற்றினுடைய ஆரம்ப காலகட்டத்தை சார்ந்த ஒரு தலமா இது இருக்கு. மாங்குடி திருநெல்வேலி இதை பொறுத்த வரைக்கும் மைக்ரோலித்திக் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய நுண் கற்கால தலமா இது இருக்கு. பேரூர் இதை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர்ல இருக்குங்க. ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா இயர்லி ஹிஸ்டாரிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வரலாற்றினுடைய ஆரம்ப காலகட்டத்தை சார்ந்தது. ஆண்டிப்பட்டி திருவண்ணாமலை மாவட்டத்துல இருக்கு. இதுவும் வரலாற்றினுடைய ஆரம்ப காலகட்டத்தை சார்ந்த தலமா நம்ம பாக்குறோம். மோடூர். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் தருமபுரி மாவட்டத்துல இருக்கு. இது ஒரு நியோலித்திக் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய புதிய கற்காலத்தை சார்ந்த ஒரு தலமா இருக்கு. ஸோ அதுக்கடுத்து மரக்காணம் இதை பொறுத்த வரைக்கும் விழுப்புரம் மாவட்டத்துல இருக்கு. மிடிவல் ஏஜ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இடைக்காலகட்டத்தை சார்ந்த ஒரு தொல்லியல் ஆய்வு இடமா இதை நம்ம பாக்குறோம். பாரிக்குளம் திருவள்ளூர் மாவட்டத்துல இருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் பழங்கற்காலத்தை சார்ந்த ஒரு தொல்லியல் ஆய்வு இடமா இதை நம்ம இதை பார்க்கலாம். ஸோ இது தொல்லியல் ஆய்வு இடங்கள் மற்றும் அவற்றினுடைய மாவட்டங்களை பார்க்குறோம். பிளஸ் அவங்க என்ன காலகட்டத்தை சார்ந்தவங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இது பார்ட் 1 வீடியோ தாங்க. பார்ட் 2 வீடியோ நெக்ஸ்ட் நம்ம அப்லோட் பண்ணுவோம். தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்க அண்ட் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.